நீங்களும் நானும் இணைந்திருக்கிற வரைதான் நமக்கு மதிப்பு. நான் வளர வேண்டும், நான் கனி கொடுக்க முடியும், என்னில் உயிர் இருக்கும். கடவுளிடம் இருந்து நான் பிரிந்து போனால் அந்த வெட்டப்பட்ட கிளை எப்படி காய்ந்து போகிறதோ அப்படி நானும் காய்ந்து போவேன். எனவே எல்லோரும் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரில் உறவு கொள்ள வேண்டும், ஆண்டவரோடு இருக்கிற உறவை வலுப்படுத்த வேண்டும். ஆண்டவரோடு உறவை வலுப்படுத்த வேண்டும். அடுத்தவர்களோடு இருக்கிற உறவு, ஆண்டவர் அடுத்தவர்களோடு இருக்கிற நெருக்கும் உறவு, இதெல்லாம் ரொம்ப அவசியம்தான். அதை எல்லாற்றையும் விட முக்கியமானது ஆண்டவரோடு இருக்கிற உறவு. ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவரோடு உறவு கொள்ள வேண்டும். 2 பேர் பரிசேயரும் மாயக்காரர்களும் வரி தண்டுபவரும் ஆண்டவரை தேடி வந்தார்கள். அந்த பரிசேயனை போல நம்முடைய ஜெபம் இருக்கக்கூடாது. அந்த ஜெபம் அடுத்தவர்களோடு தம்மை ஒப்புமைப்படுத்தியது. அந்த ஜெபம் தான் என்னென்ன செய்தோம் என்று கடவுளுக்கு பட்டியல் போட்டது. அந்த ஜெபம் நான் தான் யோகியன், நேர்மையாளன் என்று கடவுளுக்கு சொன்னது. அந்த ஜெபம் கடவுளுக்கு ஏற்கப்படவில்லை. அது கடவுளுக்கு தெரியும். நீ என்ன பண்ற, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ எத்தனை பங்கு கொடுக்கிற, நீ கொடுக்கலையா இல்லையா, நீ நோன்பு இருக்கிறியா இல்லையா, நீ நல்லவனா கெட்டவனா என்பதெல்லாம் கடவுளுக்கு என்ன ஆகும், அவருக்கு ஏற்கனவே தெரியும். நீ அதை போய் அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் செய்ய வேண்டியது அவரோடு உறவை வளர்த்துக் கொள்ள என்னை தாழ்த்த வேண்டும், என்னை தாழ்த்திக் கொள்ள. கடவுளிடமிருந்து வரம் கேட்கிறோம், கடவுளிடமிருந்து ஜெபத்தின் வழியாக ஒன்றாட்டை கேட்கிறோம், ஆராதிக்கிறோம், புகழ்கிறோம், நன்றி சொல்கிறோம். அந்த ஜெபத்தில் எல்லாம் தாழ்ச்சி இருக்கிறது. தாழ்ச்சி நிறைந்த ஜெபம்தான் ஆண்டவருக்கு ஏற்றது என்று நற்செய்தி சொல்லுகிறது. தாழ்ச்சி என்பது என்ன? தாழ்ச்சி என்பது என்ன? ரொம்ப முக்கியமான தாழ்ச்சிக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்வார். என்னால் எதுவும் முடியாது, என்னால் எனக்கு திறமை இல்லை, நான் எதற்கும் லாக்கி இல்லை, இதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. அதுவல்ல தாழ்ச்சி. தாழ்ச்சி என்பது கடவுள் முன்பு நம்மை வெறுமையாக்குவது. என்னிடம் இருக்கிற திறமைகள், பொருள், பணம், காசு, பணம், பட்டம், பதவி, எது எதெல்லாம் எங்களிடம் இருக்கிறதோ இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த பிச்சை என்று அதை தாழ்மையோடு ஏற்று. இவ்வளவுதான்.